வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ராகு மற்றும் சூரியனுடன் 3ஆம் வீட்டில் இருக்கும் அதே வேளையில் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் 4ஆம் வீட்டில் குருவுடன் சேர்ந்து சனியின் முழு அம்சத்தையும் பெறுவார். உத்தியோகத்தில் அதிக முயற்சி எடுப்பீர்கள். அவர்களின் பணியின் மதிப்பை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் மற்றும் அவர்களின் சொந்த இடத்தை செதுக்குவதில் திறம்பட செயல்படுவீர்கள். வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். நீங்கள் நிறைய முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் வேலையில் இடையூறு விளைவிப்பவர்கள், உங்கள் எதிரிகள் மற்றும் உங்கள் மீது பொறாமை கொண்டவர்கள் இருப்பார்கள், ஆனால் நீங்கள் அவர்களை புறக்கணித்து உங்கள் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் வணிக ரீதியாக நிறைய ஆபத்துகளையும் எடுப்பீர்கள். 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாதத் தொடக்கத்தில் ராகு மற்றும் சூரியனுடன் சேர்ந்து 3ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதால் படிப்பில் கடினமாக முயற்சி செய்து தடைகளால் விலக நேரிடும். நீங்கள் முன்பு படித்ததை நீங்கள் நினைவுபடுத்துவீர்கள். மேலும் சிறப்பாக செயல்பட நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். இந்த மாதம் குடும்ப வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும். 4ஆம் வீட்டில் உள்ள குருவும் புதனும் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற கடுமையாக உழைப்பார்கள். பெற்றோரின் ஆரோக்கியம் மேம்படும். அவருடைய பலன்களைத் தொடர்ந்து பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருப்பார்கள். உங்கள் காதலியை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்ய முடியும். உங்கள் முடிவை பாராட்டுவதில் உங்கள் நண்பர்கள் சோர்வடைய மாட்டார்கள். சில நண்பர்களின் மனப்பான்மை உங்களுக்கு பிடிக்காத வகையில் இருந்தாலும் உங்கள் காதலியை அவர்களுக்கு ஏன் அறிமுகப்படுத்தினீர்கள் என்று ஆச்சரியப்படுவீர்கள். இவை அனைத்திற்கும் மேலாக உயர்ந்து ஒவ்வொரு உறவின் முக்கியத்துவத்தை உணர்வீர்கள். 24ஆம் தேதி சுக்கிரன் 4ஆம் வீட்டிற்குள் நுழைவதால் உங்கள் காதல் உறவுகள் தீவிரமடைகின்றன. திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் கடினமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் வீடாக வரும் 2ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் தொடர்ந்து அமர்வார்கள். இதன் விளைவாக வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். சனியும் செவ்வாயும் இணைந்து முக்கியமான சூழ்நிலையில் 2வது வீட்டை கொண்டு வரலாம். இதனால் நீங்கள் வாங்கிய பணம் செலவழிக்கப்படும், சேமிப்பு தீர்ந்துவிடும், உங்களுக்கு சிரமங்கள் இருக்கும். ஆனால் குருவின் ஆசியுடன் சர்வதேச தொடர்புகள் சாதகமாக இருக்கும். நீங்கள் வேறு இடங்களில் இருந்து நிதி பெற முடியும். சனியும் செவ்வாயும் 2வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு கண் வலி அல்லது உங்கள் கண்களில் எரியும் உணர்வு ஏற்படலாம். உங்களுக்கு பல் வலியும் இருக்கலாம். உங்கள் உணவு பழக்கத்தை மேம்படுத்துவது நிலைமையை போக்க உதவும். பரிகாரம்: சனிக்கிழமையன்று நீங்கள் கண்டிப்பாக ஸ்ரீ சனி சாலிசாவை ஓத வேண்டும்.